சொன்னாங்களாமா. இவங்க செலக்ட் பண்ணுறப்ப கிறிஸ் CHRIS கிரைஸ் அப்படிங்கிற பேரில் கிறிஸ்துன்னு கூப்பிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. அதான் அதோட எனக்கு அற்புதமாக இருந்தது. ஆண்டவர் வந்து நம்முடைய நாமத்தை வந்து அந்த அம்மா வீட்டில் அந்த அது வந்து ஒரு மகளோட மகன், இன்னொரு மகன் வந்து பழைய வீடு இடிச்சு கட்டி 2 அடுக்கு மாடி கட்டி கிரக பிரவேசம் பண்ணியிருக்குது. 2வது மகன். 3வது மகன் வீட்டில் அந்த பையன் வந்து 10th கிளாஸ் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் பார்த்து. இப்படி அந்த ஒரு அம்மா வீட்டில் மட்டும் இத்தனை அற்புதங்கள் நடந்து இருக்குது. இன்னொரு அம்மா வீட்டில் அவங்களும் வயதானவங்க தான். அந்த பொண்ணு வந்து அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா வந்து கைவிடப்பட்டவங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க. கிறிஸ்து ஜோதி கான்வென்ட்ல அந்த பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணு வந்து 10th 500க்கு 481 மார்க். அப்படி இலவசமாக அந்த பொண்ணுக்கு கிறிஸ்து ஜோதியிலேயே வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு டியூஷனுக்கு போகிறது இல்லை, சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏழ்மையான குடும்பம். ஆனால் அப்படி இருக்க போயிடும் அந்த பொண்ணு தானாக படிச்சு ஆண்டவரோட கிருபை நாங்கள் எடுத்து ஜபம் 500க்கு 481 மார்க்கு 90% மேலே அந்த பொண்ணை வந்து எடுக்க வச்சாங்க ஆண்டவர். அப்படி தேவன் வந்து பிரயத்தில் அவருடைய நாமத்தை மகிழ்படுத்தி இருக்கிறார். இன்னொரு அம்மா வந்து பூசாரி குடும்பம். அவங்க ஜாதியே பண்டாரம்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் தள்ளி இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்க இருந்தப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ணி அந்த அம்மா அண்ணன் அழுத்தலாக இருந்து, என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ, எங்க பாப்போவே உம் பிரசன்னத்தை மறந்து எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். கிருபை இறக்குள்ள தகப்பன் நம்மோடு கூட என்றென்றைக்கு வாசமாக இருக்கிறவர், என்னை விட்டு விலகாமல் கடந்து போக மாட்டாத கர்த்தர் எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்பதை இந்த ஆண்டில் மிகவும் நான் ருசி பார்த்தேன். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப உடல் உபாதைகள் இருந்தது. அது என்னன்னே புரிய முடியல. காய்ச்சல் வந்தது, சளி வந்தது. சரி இது என்னவோ தெரியலன்ட்டு. ஆனாலும் கிருபியாய் தேவன் பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 முறையும் நாங்கள் ஒரு 6 மாதம் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர கிருபை செய்தார். அந்த வழி ஒரு நாள் பார்க்கும்போது நானும் லோவிசால் தான் நடந்து போயிட்டுருக்கோம். சனிக்கிழமை ப்ரேயர் முடிச்சுட்டு அந்த மேடை ஏற முடியல. ஒரு பாப்பா வேற கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். அவள் லோவிசால் நீ பிடிச்சிக்கோப்பா, அவளை கூட்டிகிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு ஏறி போயாச்சு. திரும்ப ஆனாலும் வந்து அந்த ஜபத்தோடு வெள்ளிக்கிழமை வந்தும் நான் முயற்சி செய்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். இவ்வளோ பாடுகள் இருக்கும் பொழுது என்னன்னே புரியல. ஏற்கனவே ஒரு தடவை லங்ஸ் அஃபெக்ட் ஆனது, அதுதான் பிரச்சனை பண்ணுதோன்ட்டு ஜெபிச்சு கர்த்தர் நீ தான் சுகத்தை தரணும், நீ தான் சுகத்தை தரணும், ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன்னு உறுதியாக ராத்திரி பகலாக நானே ஜெபித்து கொண்டிருந்தேன். சரி நல்ல சுகம் ஆண்டவர் கொடுத்தார் ஆகஸ்ட் இறுதியில். என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பையன் பிடிச்சிக்கிட்டு சரி நம்ம போவோம் ஃபுல் டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக போனோம். அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு சொன்னார், கண்டிப்பாக இது என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்றாரு. ஒரே ஆச்சரியமான காரியம். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து மைல்டாக வந்துட்டு போயிருக்கு, ஏன்ஜியோ இம்மீடியட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்ஜியோவா எதுக்கு? ஒன்றுமே இல்லையா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை கடந்த மாதத்தில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாரு. அந்த மாதத்தில் அந்த வேதனையோடு கூட ஆலயத்துக்கு வர தேவன் கிருபை செய்தார். அதுதான் பெரிய அற்புதம், அதிசயம். எப்படி வந்தேன் எப்படி போனான்னு தெரியல. சரின்ட்டு பசங்க சும்மா விடல பார்க்கலான்னு சொல்லிட்டானுங்க. அதனால் போனோம். ரொம்ப மைல்டு தான், ஆனாலும் வந்து ஒரு சேஃப்டிக்காக
நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு கர்த்தர் வந்து கிருபையாக அந்த நாளில் இருந்து இது வரைக்கும் கடந்த வருடத்தை விட இப்போ இன்னும் உற்சாகமாக இருக்க கர்த்தனுடைய சரீரத்தை பலப்படுத்தியிருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருந்த எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க. இப்போ கூட ஒரு டெட் நியூஸை தான் கேட்டுட்டு வந்தோம் நாங்கள். சொந்தக்கார பையன் ஒருத்தன் இன்றைக்கி இறந்துட்டான்னு சொல்லிட்டு. இப்படி சின்ன வயசில் பெரிய வயசில் ஆயுசு கடந்து போகும்பொழுது கர்த்தர் கொடுத்துருக்க கிருபையான இந்த ஜீவனை அவருக்கென்று நாம் செலவிடணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு கூட தேவ சமூகத்தில் நான் இன்னமும் காத்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் ஒன்று தான் எல்லாருக்கும் சபையாருக்கு வேண்டிக் கொள்வது, பாஸ்டர் வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தயவு செய்து இந்த வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை ஜெபந்தான் என்னை காப்பாற்றிச்சு. உண்மையிலே சொல்கிறேன். நாங்கள் இருட்டில் வருவோம், நான் நகோமி லோவிசால் 3 பேரும். ஒரே இருட்டு. வீட்லேயும் திட்டுவாங்க, பாம்பு இருக்கும் அது இருக்கும் போகாதீங்கன்னு. ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது விஜயா நாங்கள் 4-5 பேர் தான், கமலேஷ் இவ்வளோ தான். ஆனாலும் கர்த்தர் எங்களோட குடும்பங்களை பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அற்புதத்தை தான் செய்துட்டு இருக்காரு. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தை தயவுசெய்து பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சு வாங்க. நிச்சயமாக கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கரெக்டாக அவர் முடிச்சிடாரு. எல்லாரும் தான் வேலைக்கு போகிறோம், எல்லாரும் தான் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறோம். 6:45க்கே முடிச்சிடாரு. இந்த ஆண்டுலையாவது நம்ம ஒரு உறுதி தீர்மானத்தை எடுத்து இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக பாஸ்டர் சார்பில் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். என்ன வேலை இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்து இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எங்கள் கூட ப்ரேயரில் புதன்கிழமை வர்றவங்கள கேட்டு பாருங்கள், வாழ்க்கை அற்புதமாக இருக்குது. இப்போ பேசின நித்யா அப்படி தான். எல்லா டெவலப்மெண்ட்டும் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அவளுக்கு அந்த வெட்னஸ்டே ப்ரேயரில் தான், ஃப்ரைடே ப்ரேயரில் தான் ஜெபிக்க பாட எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க. ஆக ஆலயத்துக்கு வருவதை வாஞ்சிப்போம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தேன் தாவீது சொல்கிறார். அதை போல் நாமும் சொல்லுவோம். தயவுசெய்து வீட்டில் ஜெபிக்கிறோம், எல்லாருக்கும் நல்லா ஜெபிக்க தெரியும். ஆனாலும் ஆலயத்து வந்து நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த தீர்மானத்தை எடுப்போம். கடந்த கிறிஸ்மஸ் இரவு பார்க்கும் பொழுது வீட்டில் தம்பி வந்துட்டு போனாங்க. சரின்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டு 11 மணிக்கு நான் கிச்சனுக்கு போகிறேன். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அந்த இதில் மிக்சி பக்கத்தில் பார்க்கும்பொழுது அந்த புழு ஒன்று நெண்டிட்டு போகுது, இந்த மண்ணுளி பாம்புன்னு பொழுது. ஒரு பயமும் இல்லை, டக்குன்னு எடுத்து பக்கத்தில் வச்சு நசிக்கிட்டேன். நான் துஷ்ட மிருகங்களுக்கு கடைசி நாட்களில் வரும்னு சொன்ன பிரகாரம் என்னென்னமோ வந்துட்டு இருக்குது வீட்டுக்கு. எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தரலுங்க சுவாமி. ஜெபிக்கும் பொழுது இது எல்லாம் வந்து தனி ஜெபம் மாத்திரம் இல்லை, ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற ஜெபத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வாஞ்சிப்போம், இணைந்து எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆலயத்திற்காக நாம் ஜெபிப்போம். நிறைய ஊழியம் செய்வோம், ஆத்துமாதயம் செய்வோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சுருக்கமாக சொல்லுங்க, சீக்கிரமாக சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்விக்கிறார். அதின் பாதை முழுவதிலோ நெய்யாக பொழிய செய்தார். அதின் பாதை முழுவதிலோ நெய்யாக பொழிய செய்தார். நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, எல்லாத்துக்கும் போதுமானவராக இருந்தார். குடும்பங்களுக்கும் பிள்ளைகள் போக்கையும் வரத்தையும் வேலை செய்த இடங்களிலும் அவர் கிருபை எங்களோடு இருந்து பிள்ளைகளோடு இருந்து காத்தபடியால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னதாக என் கால் வலி, ரொம்ப கால் வலியாக இருந்தேன். சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கால் நொண்டி தான் நடந்துக்கிட்டு போவேன். பாஸ்டரையாக கூட சொன்னாங்க, ஜோசப் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கம்மா, நீங்கள் கால் வலியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோசப் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு தடவை போனேன், ஒரு 10 நாள் தான் மாத்திரை சாப்பிட்டேன். ஆண்டவர் புதிய கிருபையினால் புதிய பலத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார்.
அதே போல் இந்த அக்கா சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ஜெபத்தினாலே எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வராட்டா கூட அந்த அன்றைய தினமே எங்கள் வீட்டிலலாம் பிரச்சனை. ஒரு நாள் அது உணர்ந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை ஜெபத்தை தடை பண்ணிட்டா நல்லாவே இருக்காது, அன்றைய நாள் ஃபுல்லாகவே நல்லா இருக்காது. எப்படியாவது ஆண்டவரை வெள்ளிக்கிழமை முடியாட்டால் கூட எப்படியாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஜெபத்துக்கு வந்துடணுன்னு பாஸ்கர் வெறுக்கா ஃபோன் பண்ணி எங்களை எழுப்பிவிடுவாங்க. நாங்கள் எப்படியாவது கண்டிப்பாக வரணும், ஒரு வாரம் வரட்டா ஏசப்பா வரலையே பண்ண உணர்வுள்ள ஆவிய தேவன் எங்களுக்கு தந்திருக்கார். இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு அக்கா சொன்னது போல் எல்லாரும் வந்து அதில் உள்ள மேன்மையை பாருங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்தது வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த இடத்துல நாங்கள் குடும்பமாக வந்து இந்த இடத்துல நிற்க எங்களை செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த வருடம் முழுதும் ஆண்டவரே எங்களை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. என்னோட பிள்ளைகளை போக்கை வார்த்தை ஆசீர்வதித்தீர், வழித்தடங்களை வாகனங்களை நீங்கள் கூட இருந்து முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்து கொண்டீரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக கஷ்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை சுகம்பல ஜீவனோடு இந்த இடத்துல நீங்கள் நிறுத்தியிருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சாமி. நான் 2 தடவை ஆக்சிடெண்ட்டில் கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ஆனால் ஆண்டவர் என்னை அப்படியே கண்ணின் மணி போல் அப்படியே தாங்கி பிடிச்சி என்னை காப்பாற்றினார். எந்த ஒரு அடியும் இல்லாமல் என்னை சுகபலத்தோடு பாதுகாத்து இந்த இடத்துல சாட்சிக்கு நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு கொடான் கொடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் வந்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 2 நாளாகமம் 15:7, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் எனக்கு வந்துச்சு. நான் இந்த வசனம் வந்துச்சு, இதில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக இது பண்ணலை. அப்புறம் அந்த மாதத்தில் வந்துட்டு நம்ம பாஸ்ட் இதில் சொன்னார் மெசேஜில், நீங்கள் வந்து வசனம் எடுக்கிற இதில் ஓகே தான், ஆனால் அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தை எடுக்கிறது வந்து வாக்குத்தை எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டர் சொன்னது. அந்த மாதிரி நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த வசனத்தை வச்சு நான் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் சரி இந்த வசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் போன டிசம்பர்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நாங்கள் ஜேசி ஆஃபீஸ்லேருந்து டிசி ஆஃபீஸ், அதாவது நான் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் என்னை கேட்டு வாங்கினாங்க. ஜேசி ஆஃபீஸ்லேருந்து டிசி ஆஃபீஸ்க்கு எனக்கு கேட்டு வாங்கினாங்க, இந்த மாதிரி ராஜேஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் வந்து மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்களோ இல்லையோ, என்கிட்ட பேசும்போது வந்து நான் எல்லாத்தையும் கீழே ரொம்ப 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 இது தான். ஆனால் என்கிட்ட வந்து என்னன்னா ரொம்ப அன்பாக பேசும்போது எந்த வேலை சொன்னாலும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய அளவில் இது பண்ணாமல் டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. ஒர்க் இருக்கும் தான், பட் ஆனால் அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் என்னை அதில் ஆசீர்வதித்தார். அதே மாதிரி தகுதிகான் பருவம்னு சொல்லிட்டு 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறமேலு கவர்மெண்ட்டில் இது பண்ணுவாங்க, தகுதிகான் பருவம்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு நான் வந்து கருணையின் அடிப்படையில் தான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னைக்கு அனுப்பிச்சு அங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தான் எனக்கு இங்கே கொடுப்பாங்க. அது எப்படியும் ஒரு 3, 4, 5 வருஷம் ஆகிடும். ஆனால் கர்த்தர் கிருபையில் எனக்கு 2 வருஷம் முடித்த உடனே இங்கேயே நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் டிசி ஆஃபீஸில் உங்கள் ஜேசி ஆஃபீஸில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து எனக்கு கர்த்தர் கிருபையில் ஆர்டர் எனக்கு வாங்கி கொடுத்தார் ஆண்டவர். அதேமாதிரி ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த வருடம் ஆண்டவர் எனக்கு போதுமானபடி இருந்தார். மகளை வந்து ஸ்கூலில் சேர்த்து எல்கேஜி ஸ்கூலில் சேர்த்திருக்கேன். அவளும் நல்லா படிச்சுட்டு இருக்கிறான் இப்போ வரைக்கும். கர்த்தர் கிருபையில் எல்லாமே இந்த வருஷம் நல்லா போச்சு. அடுத்த வருஷம் நல்லா தொடக்கமாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல முடிவாக இருக்கணும். எல்லோரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது வாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன்.
கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் போதுமானவராக இருந்து சரீரத்திற்கு நல்ல சுகம் கொடுத்து பலம் கொடுத்து ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லும்படியான கிருபையை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கும் கூட கால் வலி, நடக்கவே முடியாது. அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வரப்போ பேசிக்குவோம், ஏசப்பா கால் வலிக்குது, இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கால் வலியிலிருந்து நல்லா சுகம் கொடுத்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர், நான் லோபிசா பாஸ்கல் மரிக்கா 3 பேர் பேசிகிட்டே வருவோம். இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதுலேருந்து கால் வலியிலிருந்து நல்ல சுகம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல பலம் கொடுத்துருக்கிறாரு. ஆலயத்துக்கு வருவதற்கு நடக்கிறதுக்கு பலன் இருந்தால் போதுமாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே வருவோம். அதை விடவே நல்ல பலன் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் என் மகன் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவனை வந்து எவ்வளவோ தூரம் பயணம் போயிட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்து போக்கிலும் வரத்தில் அவனோடு கொடுந்த ஆண்டவர் அவனை வழிநடத்தி வந்தார். அதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். ஸ்தோத்திரம். அடுத்து ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வருடத்துக்கு ஆண்டவர் சாட்சியாக நீங்கள் ஆண்டவர் போடாத கூட ஸ்தோத்திரம். நாங்கள் ஜேசி சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஜேசி சபை போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எங்கள் வீடு பக்கமாக இருக்கனால முத்தமலை பக்கமாக வந்து இங்கே சபைக்கு வந்திருக்கிறோம். பாஸ்டர் வந்து ஜபனும் நான் கூட ஸ்தோத்திரம். இது மட்டும் இது 2025 ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்து கொடுத்தாரு. ஜனவரி மாதம் வந்து இதுவரைக்கும் டிசம்பர் மாதம் ஆண்டவர் அற்புதம் செய்து கொடுத்தாரு. ஆண்டவர் கொடாத கூட ஸ்தோத்திரம். பிள்ளை வந்து நீட்டில் படித்து நல்ல மார்க் எடுத்து 454 மார்க் எடுத்து 484 மார்க் எடுத்து ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்க ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சார். ஆண்டவர் பெரிய கோடாத கூட ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி மாதம் வந்து ஒரு 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாள் பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு கவிதா பேர், இவளுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்துருச்சு. கட்டியில் இந்த இடத்துல கட்டி இருந்துச்சு. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வேறு டாக்டர் பார்த்துருந்தோம். அந்த டாக்டர் வந்து கட்டி தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்கிட்ட வந்து வேறு டாக்டர் மாற்றிப்பார் சொன்ன ஆண்டவர் வந்து பேசும்போது சரி பரவாயில்ல மாற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு வேறு டாக்டர் வந்து நம்ம சுதா ஹாஸ்பிட்டலில் கணேஷ் டாக்டர் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் போய் பார்த்தோம். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு நல்லா நான் கட்டிலாம் பிரச்சனை இல்லை, நல்லா நார்மலாக இருக்குது, இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துங்க, மறுபடியும் ஒரு ஸ்கேன் புதுசு எடுக்க சொன்னார். மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மறுபடியும் கட்டிலாம் பிரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் வந்து எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீ வந்து எப்போ பண்ணலாம், உனக்கு எப்போ வேணால் பண்ணிக்கலாம், 6 மாதம் 1 வருஷம் கூட பண்ணலாம், அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணலாம், அவனுடைய விருப்பமானு சொன்னார். நாங்கள் டாக்டர் கிட்ட சார் என்ன சார் எவ்வளோ சார் செலவாகுன்னு கேட்டேன். ஒரு 70,000 ஒரு மாதம் தம்பின்னு சொன்னார். சார் அவ்வளோ அமௌண்ட்லாம் எங்கள்கிட்ட இல்லைங்க சார், கொஞ்சம் நீங்கள் பாட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொன்னேன். ஆனாலும் முடியல. ஆனால் கர்த்தருக்கு ஆண்டவர் சோத்திரம் பண்ணி ஆண்டவர் கிட்ட வந்து அப்பா என்கிட்ட இவ்வளோ காசு தான் ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற காசு வந்து ஒரு 30 ரூபா அவ்வளோ இருக்குதுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரை ஜெபம் பண்ணி அந்த சார்கிட்ட சொன்னால் அடுத்த நாள் போய் சர்ஜரி பண்ண சொல்லிட்டோம். சர்ஜரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 30 ரூபா தான் அட்வான்ஸ் கொடுத்தோம், மீதி 35 ரூபா தேவைப்படுச்சு. நானும் எல்லாவும் கேட்டு யாருமே எனக்கு கொடுக்க மனப்பு இல்லை. ஆனால் நான் கர்த்தரிடத்தை நம்பிக்கை வைத்தேன். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானா, அவரை வந்து தன்னோட ஈசாக்கு பிள்ளையை வந்து மோரியா தேசத்துக்கு கூட்டு போகும்போது ஆபிரகாம் விசுவாசம் தான் போனார். ஆனால் ஆபிரகாம் தெரியும் தன் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவான்னு சொன்னார். அதே போல் வந்து சர்ஜரி பண்ணும்போது கரெக்டாக ஃபீஸ் கட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் கட்டும் ஆண்டவர் வந்து அற்புதமாக செய்து கொடுத்தா 35 ரூபா கட்ட ஆண்டவர் சரியாக அற்புதம் செய்தார். ஆண்டவர் கோடாது கூட ஸ்தோத்திரம். பெரிய அற்புதங்களை செய்து ஆண்டவர் இவ்வளோ பெரிய அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் ரிப்போர்ட் அமைச்சுட்டோம். பயாப்சி ஸ்கேன் போச்சு. பயாப்சியில் போயிட்டு பெங்களூர் போய் எங்களுக்கு தெரியாது, பயாப்சி போனால் தெரியாது, அந்த கட்டி போனோம் தெரியாது. இருந்தாலும் வந்து அந்த கட்டி போயிட்டு வந்து டாக்டர் வந்து சொன்னார், பயாப்சி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நார்மல் கட்டி தான் இருக்குது, நீங்கள் வந்து கட்டிக்கும் பயந்துக்காதீங்க, வேறு ஏதாவது கேன்சர் கட்டின்னு பயந்துக்காதீங்க. ஆனால் கட்டணம் வந்து இவ்வளோ பெரிய கருப்பை செஞ்சு ஆண்டவர் கோடாது கூட சுத்திரம். இந்த வேலை நடத்தி இது வரைக்கும் வழி நடத்த தேவனையும் கோதும் சுத்திரம். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிட்டு போது கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்துச்சு, கை காலம் நடுக்க வந்துருச்சு எனக்கு. அப்புறம் ஆண்டவர் பேசுனார், பிள்ளை பயப்படக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ளெல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு அந்த மேலே லைட்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஏசப்பட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஏசப்பா சோத்திரம்
தாவீதின் ராஜாவே சோதரம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க கூட தெரியல, அப்படியே எனக்கு ஒரு மயக்கமாட்டம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் அவங்க மேலே கை வைக்கவே இல்லை, எந்த ஊசியும் போடவே இல்லை. அந்த லைட்டை பார்த்துட்டு சோத்திரம் சோத்திரம் சொல்லி அந்த 3வது சோத்திரப்பில் அப்படியே கண்ணை மூடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கே தெரியல. அந்த பயமே இல்லாமல் ஆண்டவர் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் பிள்ளைய வந்து காலேஜுக்கு போகும்போது வாரம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஆண்டவர் இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் சர்ச்சுக்கு வருவோம், பிள்ளையும் சர்ச்சுக்கு போகணுமே, கோயம்புத்தூரில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆண்டவர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பிள்ளைக்கு வந்து கோயம்புத்தூர் பக்கத்துலேயே கிடச்சி. எல்லாம் ஒரு நாகப்பட்டினம் கிடைக்கும், மதுரை கிடைக்கும் அப்படின்னாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் நம்பிக்கையோடு இருந்தோம். இல்லைங்க கர்த்தர் அப்படி விட மாட்டார் அப்படின்னு. அப்புறம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே பாப்பாவுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அப்புறம் கோயம்புத்தூர் போகிற வழியில் நான் ஃபஸ்ட்டு போனது சபை எங்கே இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு போகிறேன். அந்த இப்படி போகிற வழியில் முன்னாடியே ஒரு சபை ஒன்று இருந்துச்சு, ஏஜி சபை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாப்பாட்ட காட்டின சாமி சபை இங்கே இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு. பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னா. அப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு அதில் ஒரு என்ன அற்புதம்னா பாப்பா சொன்னா, அம்மா நம்ம சபை வந்து நமக்கு வெளியில் இல்லைம்மா, காலேஜுக்கு பின்னாடியே இருக்குதுமா அப்படின்னு. நாம சோதரம் உண்டாதாக பக்கத்துலேயே பிள்ளை வெளியே கூட பிள்ளை விடவில்லை. ஆண்டவர் தேவன் அவ்வளோ நல்லபடியாக பிள்ளையை பார்த்துருக்காரு. இப்போ கூட படிக்க வச்சு நல்லா மார்க் எடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு நாமத்துக்கு சோதரம் உண்டாதாக எல்லாமே இந்த வருடங்கள் பூரா நன்மையாக முடிச்சிருக்கிறாரு. போன ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கில் வண்டியில் இப்படி போயிட்டுருக்கோம், நானும் எங்கள் வீட்டுக்காரர் காலைல வண்டியில். அந்த ஒரு கட்சி வண்டி, இத்தனைக்கும் அந்த ரோட்டில் வந்து வண்டி அதிகமாக வரவே இல்லை. எங்கக்கிட்ட நேரம் இப்படி சல்லுன்னு இப்படி மோதிர மாதிரியே வந்துட்டான். எங்கள் வீட்டுக்கார நல்லா இப்படி ஓரமாக வண்டி சரிச்சுட்டு போய் இபிஎஸ் கடைக்கிட்ட போய் வண்டி நிறுத்திட்டார். அந்த வண்டி அவ்வளோ எல்லாருமே பார்க்கணும், எதுக்கு இந்த வண்டி உங்கள் வண்டி இப்படி போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கூட கர்த்தர் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து யானத்தை கொடுத்துருக்காரு, வண்டி ஓட்டி தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு. ஏன்னா எல்லாமே அவரோட கிருபை தான். கிருபை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அதனால கர்த்தரோட கிருபைக்கு நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உதவி செய்தார். அடுத்து சீக்கிரமாக வாங்க. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இங்கே சாட்சி சொல்வதற்குபடி கர்த்தரை தந்த கிருபைக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நான் போன வருஷம் நியூ இயர் சர்வீஸ்க்கு இந்த வாக்குத்தத்தத்தை வாங்க முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய தேவை வந்து, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும், மோசையோடு இருந்தது போல் உன்னோட பண்ணி யோசுவாவுக்கு சொன்னீங்களே, அது மாதிரி எனக்கு வேணும், அதான் எங்கள் வாக்குத்தத்தம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேட்டது 1:5, பட் ஆனால் வந்தது வந்து 1:9. அதே வாக்குத்தத்தம் தான், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு நான் கேட்டபடி. அதே மாதிரி இந்த வருஷம் முழுவதும் நான் கையீட்டு வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் தீபாவளி டைமில் கூடயும் சேல்ஸுக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. நான் லோன் வாங்கலாமா என்ன நம்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன், விசாரித்தேன். அது வாங்கினா மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டணும். ஆனால் வந்து கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்து விசுவாசிக்கிறேன். அதனால் எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறனோ
அவங்கெல்லாம் வந்து எனக்கு அதாவது நீங்கள் என்ன வேணும் வாங்கிக்கங்க, நீங்கள் தீபாவளிக்குள்ளே கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லோன் வாங்காமல் வேண்டியதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மூத்த மகள் கெட்சியாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அடிக்கடி வந்தாலும் அந்த பலவீனத்தில் கர்த்தர் கிருபை தாங்கினது. கர்த்தர் சுகம் கொடுத்தார், நன்றி. கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றி. ஏன்னா சில சமயம் ஜெபம் பண்ணாமல் இருந்துருவேன், ஒரு சமயம் சோர்ந்து போயிடுவேன். அப்போ என்னோடய மனைவி எனக்கு சொல்லி இந்த மாதிரி ஏன் ஜெபம் பண்ணல, என்னாச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்னை எப்பொழுதும் என்னை ஜெபத்தில் வந்து வழிநடத்துறதுக்காக மனைவி கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அவங்க என்னை விசுவாசத்தில் எப்பொழுதும் நடத்துவாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவுக்காக நன்றி சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் அவங்களுக்கு. நான் வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன், போய் தூங்கிடுவேன், மறுபடியும் காலை எழுந்திரிப்பேன், ஸ்கூலுக்கு குழந்தைங்க விட்டு வீட்டுக்கு போய் வேலைக்கு போயிடுவேன். அப்போ சில சமயம் வந்து அவர் பார்த்து கஷ்டமாக இருக்கும் அம்மாவுக்கு. நான் கொஞ்சம் பார்த்துக்கலன்னு சொல்லி அம்மா வருத்தப்படுவாங்க. நானும் கொஞ்சம் அடிக்கடி கோவப்பட்டுருவேன். கோவத்தில் தான் பேசிடுவேன். அப்போ அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது வந்து மனசு ரொம்ப எனக்கு வருத்தமாக போயிடும். அப்போ சில சமயம் நான் ஆண்டோட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த மாதிரி நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறனால தான் நான் பார்த்துக்கலன்னு சொல்லி என்னோடய அம்மாவும் நினைக்கிறாங்க. என்னோடய சகோதரன் வந்து சென்னையில் இருக்கிறான். இப்போ அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இங்கே இருக்கிறனால பாருங்கள், நான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்துக்கலினோ அவங்க மனசு கஷ்டப்படுறதுனால அந்த கஷ்டம் எனக்கு வந்து சாபமாயிடாதா? இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறது எதுக்காக, நீங்கள் எதுக்காக வச்சிருக்கிறீங்க? இந்த சாபத்தை நான் பெற்றுக்கொள்ளும் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? நான் இங்கே இருக்கிறதுனால என்ன ஆண்டவர் எதுக்காக வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஆண்டோட கேட்டேன். இப்போ ஒரு நாள் வந்து அப்பா வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உனக்காக ஜெபம் பண்ணுவா அப்படின்னாங்க. நான் இப்போ அப்பா வந்து எனக்கு ஜெபம் பண்ணாங்க, தொழில் ஆஸ்வதிக்க பண்ணணும், நான் ஜெபம் பண்ணாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு கரெக்டாக சொல்ல தெரியல, ஒரு சவுண்டோ என்னமோ எனக்குள்ளே வருது. இப்போ பாரு, நீ பாரு, இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் உனக்கு வச்சுருக்கேன், நீ அங்கே இருந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, உனக்காக எப்பொழுது ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதம் கிடைக்கிதுப்பான்னு சொல்லி உனக்குள்ள ஒரு சவுண்டு வந்துச்சு. இப்போ உடனே நான் மனசு உடஞ்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்னை ஆஸ்வதிக்க தான் இங்கே வச்சுருக்கிறீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆகவே கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காகவும், கர்த்தர் என்னோடு இருப்பதற்காகவும், கையிட்டு செல்ல ஆசீர்வதிப்பதற்காகவும், கர்த்தர் எனக்கு தெய்வமாக இருப்பதே மேலான ஆசீர்வாதம் நினைக்கிறேன். கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தரே மேலான ஆசீர்வாதம். கர்த்தர் தந்த அந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து யார்? சீக்கிரமாக வாங்க. வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். சொல்லிடுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் கூட இந்த நாளில் சாட்சியாக நிறுத்தினதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களை ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு எத்தனையோ பலவீனங்கள் சோர்வுகள் வந்த போதிலும் கர்த்தர் எங்களை தாங்கினார். எங்கள் பசங்களெல்லாம் ஆசீர்வதித்து எங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல், எங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் இப்போ தனியாக தான் இருக்கிறோம். அப்படி இருந்தாலே எங்கள் பசங்க எங்களை நல்லா கவனிச்சுட்டாங்க. பிள்ளைகளும் சரி, பையனும் சரி. ஒரு நிமிஷம் கூட எங்களை பார்க்காம இருக்க மாட்டாங்க, எங்களை விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க. தனித்தனியாக குடும்பத்தில் இருந்தாலும் உண்மையாலுமே நான் என் பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அவ்வளோ விசாரிப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இப்போ உங்கள் பசங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, இப்படி நொடிக்கு நொடி வந்து பார்க்கவும் விசாரிக்கிறதும், நல்லா உங்களுக்கு ஆகாரங்களை வாங்கி கொடுக்கறதும், தீனி எல்லாத்துலேயுமே குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் நாங்கள் அதிகமாக ஜெபிப்போம் தேவ சமூகத்தில். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக பேசி தியானித்து ஜெபிக்கிறதுனால கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரு. கடந்த வருஷத்தில் எங்கள் பெரியவன் வச்சுருந்த கார் வந்து ரொம்ப கடனாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த காரை விற்றுடான்னு சொல்லிட்டோம். அதை விற்றுட்டு அவன் முழுசாக அந்த கடன்களெல்லாம் கட்டிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதமாக காரே இல்லாமல் தான் ரொம்ப போர் அடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தான்.
நாங்களும் பேசாமல் தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் தாமே அவனுக்கு அவன் விரும்பினபடியே ஒரு கார் வாங்கும்படியாக உதவி செய்தார். கடன் இல்லாதபடிக்கு அதை முழு தொகையும் கட்டி வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை வச்சு கர்த்தர் அவனுடைய பிழைப்பை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் 1 நினைக்கிறேன், திடீர்னு அவன் கார் போயிட்டுருக்கும்போது எங்கேயோ டேர்னிங்கில் நிற்கும் போது வேற ஒருத்தர் வயசானவர் வந்து இடித்து கார் முன்னாடி பக்கமெல்லாம் ரொம்ப அடிபட்டுருச்சு. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களில் இப்படி ஒரு சிரமமா, இனி எப்போ அவன் வண்டி எடுக்கிறது, எத்தனை நாள் இந்த வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அது என்னடான்னா, அவன் காலையில் கொண்டு போய் காரை விட்டான், சாயந்தரமே காரை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்தளவுக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். இது ஒரு பெரிய கிருபை. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தினுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறாரு. பெரியவளும் கூட வேலைக்கு போகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். மகளை பாதுகாத்து வர்றாரு. அப்படியாச்சுன்னா டில்டன் குடும்பத்தையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து வர்றாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். டில்டன் அந்த ஃபயர் சிலிண்டர் வாங்குறதுக்காக இந்த வருஷம் ஒரு கடை ஒன்று ஆரம்பித்து அந்த கடையில் எல்லா மெட்டீரியலும் வைக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். இப்படி அவங்க தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வர்றாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காரர் கூட கால் ரொம்ப வலி, நடக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுவார். ஐயோ, சர்ச்சுக்கு வர முடியலையே, குடும்பமாக போக முடியலையேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வருத்தப்படுவார். கர்த்தர் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சுகத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வர கர்த்தர் பலன் செய்தார். இந்த காரியங்களை எல்லாமே யோபுல சொல்லப்பட்டபடி தேவ சித்தம் இல்லாமல், தேவ திட்டம் இல்லாமல், தேவனுடைய நோக்கம் இல்லாமல் நம்ம மனுஷர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்காமல் எந்த காரியங்களும் நடக்காது. அவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலப்படுத்துறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால அவர் அப்படியாய் நம்மளை வழிநடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அது வசனம் நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு பொறாமையாகி போயிடும். அவ்வளோப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார் இந்த வருஷம் வாக்குத்தத்தம். அதை வச்சு நான் பல நாள் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அதன்படி எங்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அதாவது எதுக்குமே குறைவில்லை, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் அங்கே கிடைக்கும். என் மனைவிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் 10,000 ரூபாய், அதான் நிற்க முடியும். அவ்வளோ ஒரு பலவீனம் வந்தது. போன வருஷம் போட்டோம், இந்த வருஷம் என்ன பண்ணுறதுன்னு காத்திருக்கும் போது அற்புதமாய் கடன் பெறாமல், உதவி யார் உதவி இல்லாமல் கர்த்தர் அற்புதமாக கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, எவ்வளவோ நன்மைகள் கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தேவை அனைத்தையும் கர்த்தர் சந்திச்சிருக்கிறாரு. எதிர்பாரமும் யாருக்குமே கிடைக்காது. 15 நாளில் லோன் கேட்டபடி அப்படி உடனுக்குடன் அப்படியே, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் லோன் கிடச்சிது. அதெல்லாம் கர்த்தர் செஞ்சார். நாங்கள் என்ன செஞ்சோம், எந்த மனுஷன்டையும் போய் கேட்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் இது போடணும், ஜாமீன் போடணும், ரெக்கமெண்டேஷன் வேணும், அது வேணும், இது வேணும். நாங்கள் போனோம், சடார்னு போனோம், டக்குன்னு எல்லாம் நமக்கு முன்னாடி அங்கே நடக்கும். போனோம். இன்றைக்கும் அப்படி தான். அது காரணம் என்னென்னா, பார்க்கணும். சும்மா பார்க்காம கீழே குவிஞ்சிருந்தால் வேலைக்கு ஆகாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதற்காக நன்றி. வருகிற புதிய வருஷத்தில் ஒரு புது ஆசீர்வாதம் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிங்கள், ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்போம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுமா. இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல்.
இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்தி. எல்லாரும் சேர்ந்து சித்தம் போல் இன்று வரை செய்யும் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரை ஸ்தோத்திரம். இன்று வரை செய்யும் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைந்ததெல்லாம் தேவன் நம்மை தந்ததினார். எல்லாரும் சேர்ந்து நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைந்ததெல்லாம் தேவன் நம்மை தந்ததி. நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். இன்று வரை செய்யும் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை செய்யும் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். நாம் நம்பினவைகள் நம்மை விட்டு போகும்போது, சகோதரரும் நம்மை விட்டு விலகும் போது, நம் நம்பினவைகள் நம்மை விட்டு போகும்போது, நம் சகோதரரும் நம்மை விட்டு விலகும் போது, அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்தையும் ஜெயமுடன் நடத்திடுவார். இன்று வரை செய்யும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை செய்யும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இன்று வரை செய்யும் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை செய்யும் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைத்ததெல்லாம் தேவன் நம்மை தந்ததினார். நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைத்ததெல்லாம் தேவன் நம்மை தந்ததினார். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். இன்று வரை செய்யும் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை செய்யும் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு அடைத்திடுவார் கதவை அடைத்திடுவார். எதிரியின் கதவை அடைத்திடுவார். இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை.
திறந்திடுவார் கதவை வாய்களை திறந்து எனக்காய் கதவை திறந்திடுவார் அடைத்திடுவார் கதவை அடைத்திடுவார் எதிரியின் கதவை அடைத்திடுவார் திறந்திடுவார் கதவை திறந்திடுவார் எனக்காய் கதவை திறந்திடுவார் அடைத்திடுவார் கதவை அடைத்திடுவார் எதிரியின் கதவை திறந்திடுவார் கதவை வாய்களை திறந்து ஆண்டவருக்கு புதிய கதவுகள் திறக்கும்படியாக அடைத்திடுவார் கதவை எல்லா எதிரியின் கோட்டைகளையும் ஆமென் திறந்திடுவார் கதவை திறந்திடுவார் எனக்காய் கதவை திறந்திடுவார் அடைத்திடுவார் கதவை அடைத்திடுவார் எதிரியின் கதவை அடைத்திடுவார் சத்துரு ஒரு வழியாய் வந்தார் 7 வழியாய் எல்லா சத்துரு வேலைகளில் அவர் கிருபையால் என்னை தாங்கிடும் சத்துரு ஒரு வழியாய் வந்தார் 7 வழியாய் ஓடி போவான் துன்பங்கள் நேரும் வேலைகளில் அவர் கிருபையால் என்னை தாங்கி சத்துரு ஒரு வழியாய் வந்தார் 7 வழியாய் ஓடி போவான் துன்பங்கள் நேரிடும் வேலைகளில் அவர் கிருபையால் என்னை தாங்கிடுவார் அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ஆமென் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமை சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் பாசமை சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது விசுவாசோடு எந்த தீங்கும் தீண்டாது அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடு அவரே என் வாழ்வின் பெலனானா யாருக்கு பயப்படுவேன் அவரே என் வாழ்வின் பெலனானா யாருக்கு பயப்படுவேன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ஆமென் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர் அனைத்து சேர்த்து கொண்டீர் அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர் அனைத்து சேர்த்து கொண்டீர் அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது தாய் தன் பிள்ளையை மறந்தால் மறவாத என்ன சரே ஆமென் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்ன சரே ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்கின்றேன் ஒரு புதிய வல்லமை ஆயனை போல ஒரு புதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் செய்கின்றேன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது
அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை 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 ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சத்தமாய் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி 2026ஆம் ஆண்டு இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் வரவேற்கிறோம். ஒருவரும் மௌனமாய் விராமல் வாய்களை திறந்து ஆண்டவர் நோக்கி துதிப்போமா. கர்த்தர் கொடுக்கிற பாஷைகளை பேசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் 2026 ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வருகிற ஆண்டுல ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். வாய்களை திறந்து கர்த்தர் கொடுக்கிற பாஷைகளில பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஓ ரபதி ரபபர பஷபதி ரபா. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை வல்லமை வல்லமை. நீங்கள் பார்த்திராத அதிசயங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். மகனே மகளே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ ரபதி ரபபர பஷபதி ரபா. ஓ ரபதி ரபபர பஷபதி. நீ
நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் இன்றைக்கு செபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர, எங்கள் கரங்களை உயர உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. There is no one like you, Lord Jesus. உம்மை போல யாரும். 2020 ஆண்டு, ஹல்லேலூயா, 2026 ஆண்டுல கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாழ்ந்து இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்துல ஒரு அற்புதம், நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துல ஒரு அற்புதம் கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோம். மெழுகுபத்தி அணைத்து விட்டு கரங்களை தட்டி 2026 Hallelujah. We welcome you in the name of Jesus Christ. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால 2026 ஆண்டை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். Hallelujah. ஆமென். நின்ற வண்ணமாக இன்றைக்கு ஒரு விசேஷித்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், the book of Isaiah chapter 54. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார்.
இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவளாளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூட்டுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னுடன் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நின்ற வண்ணமாக அப்படியே காணிக்கைக்காக நாம ஜெபிப்போம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையிலே அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா பணியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, வல்லவரே,
செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சரி, ரைட்டு, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மளுடைய செய்திக்கு தலைப்பின் கீழே நாம் கடந்து செல்வோம். இயர் ஆஃப் டிவைன் ப்ரொடெக்ஷன், தேவ பாதுகாப்பு. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். நான் சொல்ல போகிற காரியங்கள் நல்லா ஒரு 30 நிமிஷம் நல்லா கேளுங்க. இந்திய தேசம் என்று பார்க்கும்போது நம்மளுடைய தேசத்துக்கு பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது. போன வருஷம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம், நான் எல்லாரையும் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு என்னை மேன்மைப்படுத்தினார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கட்டளையிட்டார். ஒரு நல்ல வீடு கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. புண்ணியாசனம் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரு பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணவர். அவர் வந்து உள்ளெல்லாம் சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்துட்டு அவர் வந்து நம்ம சர்ச்சு இல்லை, வேறு ஒரு சபை தான். இருந்தாலும் இந்த வழியாக வந்தேன், நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் இருக்கிறீங்க, வாங்க நான் உங்கள் வீட்டு பார்க்கணுன்னு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் கட்டி முடிக்க எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டார். நான் ஒரு அமௌண்ட்டு சொன்னேன். நான் ஆச்சரியப்பட்டு சொன்னார், இவ்வளோ அமௌண்ட்டை தேவனாகிய கர்த்தர் தான் உங்களுக்கு சந்தித்தார்னு சொல்லி. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இக்கட்டிலிருந்து இடுக்கண்ணில் இருந்து விசாலத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேகருடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவதை நான் கண்டேன். அல்லேலூயா. இன்னைக்குன்னா நேற்று ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் 1ஆம் தேதி, 31ஆம் தேதி ஃபோன் கால் எனக்கு. இல்லைன்னா ஆனால் என் கடைக்கு வந்து ஜெபம் பண்ணோம். கடை ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நான் வேறு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எப்படி போகிறேன்னு தெரியல. இல்லை வாங்க. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ ஒரு இடத்துல இருந்தால் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். போய் நம்ம சாட்சி சொன்னான் பாருங்க தம்பி. அவன் வந்து சொன்னான், நான் கடையை ஆரம்பிக்கும்போது சரக்கு இங்கே தான் இருந்துச்சு, இங்கெல்லாம் இல்லை. காலியான பெட்டியெல்லாம் எடுத்து என்ன பண்ணி வச்சுருப்பேன், மேலே சரக்கு இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருப்போம். ஏன்னா வர்றவங்க என்ன பண்ணிடக்கூடாது, என்னடா கடை, இந்த கடையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வேறு கடைக்கு போயிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு 31ஆம் தேதி நான் சொல்கிறேன், சாட்சியில் சொல்லல, மறந்துட்டான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி 31ஆம் தேதி சொல்கிறேன், எனக்கு கடையில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட சாட்சிகளை தான் ஒரு பாஸ்டர் விசுவாசிட்டு இருந்து கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்தார், ராஜேஷ் வேணும் என்று சொல்லி என்னை என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வேலையில் சேர்த்தார்கள். எனக்கு ராஜேஷ் தான் வேணும்னு சொல்லி கேட்கிறார்கள். இப்பேற்பட்ட சாட்சி தான் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, நம்ம சகோதரர், நம்முடைய ஃப்ரெண்டு. அவர் எப்படி சாப்பிட்டோன்னு தெரில, எப்படி தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுச்சுன்னு தெரில. எங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுச்சு. ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், போஷித்தார், பராமரித்தார், எங்களை வழி நடத்தினார் சொன்னார் பாருங்க. இப்படி தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில், நம்ம சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தேன். எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்தாரு. பெரிய அளவில் யாருக்கும்
ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பெரிய அளவில் செலவு செய்யாமல் எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் கர்த்தர் சொன்ன காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டில் இந்த சபைக்கு, இந்த சபையில் இருக்கிற மக்கள், விசுவாசிகள், விசுவாச பிள்ளைகள், இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிற ஆயுதங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எபேசியர்லேருந்து நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ சொன்னேன், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உங்கள் கண்ணால் பார்க்கலினாலும் நீங்கள் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தயாராகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது அந்த ஆவிக்குரிய யுத்தம் இந்த வருகிற ஆண்டில் நடைபெற போகிறது. அது எத்தனை ஆண்டு நீடிக்க போகுதுன்னு தெரில, எத்தனை வருஷம் வரும்னு தெரில. இல்லை தொடர்ந்து நாம் இந்த பிசாசுக்கு விரோதமாக சண்டை போட வேண்டியது இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம தயாராக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் எல்லா இடத்திலும் நமக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி நின்று கொண்டிருக்கிறான். இந்திய தேசம் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்திய தேசத்துக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வேர்ல்டு எக்கானமி ஏசியா பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தையெல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பியா, இந்த தேசங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருந்து அவங்க தான் பொருளாதாரத்தை ஈட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்க தான் வளமான தேசமாக இருந்தாங்க. இன்றைக்கு அவங்களுடைய கைகள் எல்லாம் தளர்ந்து போய் இந்த ஏசியாவில் இருக்கிற, ஆசியா கண்டத்தில் இருக்கிற நாடுகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அதில் ஒரு தேசம் சீன தேசம். சீன தேசத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். சீன தேசத்துக்கு அடுத்தபடியாக கர்த்தர் இந்திய தேசத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கண்ணு சும்மா இருக்குமா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த வியாபாரம் இந்த ஆசியா பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் இன்னும் செல்வ செழிப்பாக இருப்போம், நாங்கள் தான் இன்னும் வளமாக இருக்கணும், எங்களுடைய பண மதிப்பு தான் உயர்ந்து இருக்கணும், இவங்களுடைய பண மதிப்பெல்லாம் குறைந்திருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வர்த்தக போர் என்பது இன்னும் அதிகமாய் தீவிரமடைய போகிறது. அப்போது நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் அநேக நாடுகளால் திட்டமிட்டு நம்மளுடைய வர்த்தகத்தை தடை பண்ணுவதற்கும், நம்மளுடைய பொருட்களை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு, விற்கிறதுக்கு, இதுக்கு எல்லாம் தடைகளை உண்டாக்குவாங்க. இதுக்கு நமக்கு என்ன பாஸ்டர் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நின்றுச்சுன்னா இங்கே உங்கள் பாக்கெட்டில் காசு இல்லாமல் போயிடும், அவ்வளோதான் விஷயம். அங்கே வர்த்தகம் நின்றுச்சுன்னா தேசத்துக்கும் தேசம் பண்ணுற, நாட்டுக்கு நாடு பண்ணுற அந்த வர்த்தகம், ட்ரேடு, அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுடைய எண்ணெயில் பிரச்சனை வந்துடும், நம்முடைய அரிசியில் பிரச்சனை வந்துடும், எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு விரோதமாய் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் செபிக்க செபிக்க, விசுவாசிகள் செபிக்க செபிக்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. விசுவாசிகள் செபிக்க செபிக்க வர்த்தகத்தில் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் முறியடித்து இன்னும் நம்மை போஷித்து பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்முடைய பாக்கெட்டில், எல்லாரும் பாக்கெட்லேயும் காசு இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துக்கு போவோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தோம். இதில் இஸ்ரவேலில் ஒரு முக்கியமான ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்குது. அது என்னன்னு சொன்னால், பாபிலோனியர்களால் ஃபுல்லாக சுரண்டப்பட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் ஒன்றுமே இல்லாதவர்களாய், முதல் வசனமே அற்புதமாக இருக்கும், பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு சொல்லி இருக்கும். யாரை சொல்கிறாருன்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தை தான் சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை எதுக்கு ஒப்பிடுகிறார்? பிள்ளை பெறாத மலடிக்கா, அந்த மலட்டு பெண்ணுக்கு ஒப்பிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், குழந்தை இல்லாதவங்க எப்படி ஏங்கி
நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஏக்கத்தோடு இருப்பாங்களோ, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு ஏக்கத்தோடு இருந்த நேரத்தில் தான் கர்த்தர் இந்த அதிகாரத்தில் ஏகப்பட்ட வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்களுடைய சந்ததிக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு, திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்னும் நான் உன்னை கைவிடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் இன்னும் உன்னை கைவிடவில்லை. கர்த்தர் இன்னும் உன்னை கைவிடவில்லை. இவங்க இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தூரமா போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நான் உன்னை எப்படி பார்க்கிறேன், என்னுடைய மகனா தான் பார்க்கிறேன், என்னுடைய மகளாக தான் பார்க்குறேன். நான் இன்னும் உங்களை கைவிடலை, இன்னும் உங்கள் மேலே கிருபையுள்ளவனாக இருக்கிறேன். எது நடக்கிறதோ அவை எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் தான் நடக்குது. இப்போ இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்க வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. வாசிக்க திரும்ப திரும்ப ஒரு சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நான் உன்னை மறக்கலை, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு காரணம் இருக்கு, அது என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தான் தீரும். காட் சாவரினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, கர்த்தருடைய ஆளுகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் உள்ளவைகள், இந்த உலகத்தில் உள்ள அரசர்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. தலையில சொல்லுங்க. புதினாலையும் மாற்ற முடியாது, ட்ரம்பாலையும் மாற்ற முடியாது, மோடியாலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் தீர்மானிக்கிற காரியங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். அவர் என்ன தீர்மானிக்கிறார்? தமிழ்நாட்டில் என்ன தீர்மானிக்கிறார்? ஆண்டவருடைய ஆளுகை ஒன்று இருக்கிறது, அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஜோசப் விஜயா கூட இருக்கலாம். யாரும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன பாஸ்டர் இப்போ இப்படி சொல்லிட்டீங்களே, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யோசேப்பு எல்லாரும் கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம், குழியில் கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம், தள்ளாங்களாம். அப்புறம் அதே யோசேப்பு மேலே எழும்பி என்ன பண்ணாராம், வந்தாராம். யார் சொன்னது? ஜோசப் தான் சொல்றாரு. எங்கேருந்து சொல்கிறாரு? பைபிள்லேருந்து சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக நான் அங்கே ஓட்டு போட்டுருவோம்னு நினச்சிடாதீங்க, சொல்கிறேன். ஆனால் தேவன் தீர்மானித்த காரியம் நிச்சயமாக நடக்கும். அப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் ஒரு பார்வோனை வைத்து, ஒரு பாபிலோனியர்களை வைத்து இந்த தேசத்தை உடைத்து விடலாம், பாபிலோனியர்கள் அரசரவைகள், பாபிலோனிய அரசர்கள் எல்லாம் இவங்களை அடிமைகளாய் வைத்து ஒன்றுமில்லாமல் இவங்களை நசுக்கி இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்கிட்டு இவங்களை கீழே தள்ளிட்டு இவங்க மேலே ஏறி மிதிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் தீர்மானிக்கிற காரியம் என்ன? பாபிலோனியராக இருந்தாலும் சரி, பார்வோனாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலை நான் இன்னும் மறக்கவில்லை. இஸ்ரவேல் என்னுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாக நான் வைத்திருக்கிறேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். யார் ஆட்சி பண்ணுறாங்க, யார் இது பண்ணுறாங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. யார் அடிமையாக வச்சுருக்கிறாங்க அதுவும் முக்கியம் கிடையாது. நான் இஸ்ரவேலை தூக்கி நிறுத்தணும்னு நினச்சா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும்னு நினச்சா, அவங்களுடைய சந்ததியை பழுகி பெருகி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை நிறைவேற்றணும்னு நினச்சா, இன்னைக்கும் அதை நிறைவேற்ற நான் வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்திய தேசத்தில் என்ன நடந்துச்சு? ஒருவேளை கொடுமையான காலங்கள் வரலாம். கிறிஸ்துமஸ் அப்போ அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் போய் எங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கோ அங்கே எல்லாத்தையும் அடிக்கிறது, உடைக்கிறது, சர்ச்சுக்கு வெளியே போய் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கோஷம் போடுறது, இதெல்லாம் ஆரம்பம், உபத்திரவத்தின் ஆரம்பம். வர ஆண்டு என்ன பாஸ்டர் நடக்கும்? இன்னும் அதிகமாக தான் நடக்கும். குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி குறையும்? எல்லா இடங்களிலும் நமக்கு விரோதமான ஆயுதம் இன்னும் கூர்மையாக்கப்படும்.
ஆயுதத்தை குறைக்கணும்னு யாரும் ஜெபம் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரே ஆயுதமே எங்களுக்கு விரோதமாக வரக்கூடாது அப்படின்னா அப்படி நடக்க போகிறதில்ல. இனிமேல் உங்களுக்கு விரோதமாக சாத்தான் என்ன பண்ண போகிறான்? அம்பு விட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறான். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். சாத்தான் என்ன பண்ண போகிறான்? எப்படி விட போகிறான்? பக்கத்தில் நின்று விடுறானா, தூரத்துலேருந்து விடுறானா தெரியாது. ஆனால் கரெக்டாக அம்பு நெஞ்சுக்கு நேராக வரப்போகுது. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கே உங்களை பயமுறுத்தி விட்டா தான் நெஞ்சுக்கு நேராக என்ன பண்ண போகுது? உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு ஆதார் கார்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆதார் கார்டு கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு கேஸ் ஒர்க் ஆகாது, பேங்க் ஒர்க் ஆகாது, ஏடிஎம் ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது, செல்ஃபோனும் ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ தான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்துக்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு கொடுக்கணும், மற்றவங்களாம் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இப்போ தான் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? கிறிஸ்தவனுக்கு எதுக்கு பொங்கல் பரிசு? அவனை பொங்கலாக கொண்டாடுறான். மோகன்சில் ஆசிரியர்ஸ் தான் பொங்கல் பண்டிகை வச்சுருக்கிறாரு தூத்துக்குடியில். ஒரு பானையை வச்சுட்டு அவர் 4 மாவடியில் உட்காந்து அறுப்பின் பண்டிகைன்னு போட்டு அவர் ஒரு பக்கம் அடித்து தள்ளிட்டு இருக்கிறார். பொங்கல் பரிசு வேணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்க வச்சாதான் நமக்கு பரிசு. இனிமேல் வெறும் பானையை வச்சுட்டு அந்த சிலையெல்லாம் மாற்றிட்டு இயேசு கிறிஸ்துவை போட்டு நிப்பாட்டிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, நீங்கள் எல்லோரும் என்ன இதில் வரணும்? பட்டு சேலை. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் வரீங்கன்னு பார்க்குறேன் பொங்க வைக்கிறதுக்கு? ஸ்தோத்திரம். இனி அப்படி தான் உங்களுக்கு பொங்கல் பரிசு, இல்லைன்னா அது கேன்சல். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வராமல் போக வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் இன்னும் அதிகமான ஆயுதங்களை பிசாசானவன் என்ன பண்ணுவான்? இந்த வருஷத்தில் நிறைய எடுத்து என்ன பண்ணுவான்? விட்டுக்கிட்டே தான் இருப்பான். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய், உங்கள் சரீரத்தில் பிசாசானவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் கேட்குறாரு பிசாசை பார்த்து, என் தாசனாகிய யோபின் மேலே. அப்போ பார்த்து அடுத்து கேட்பாரு பாருங்க, விஜயா சிஸ்டர் மேலே கண்ணை வச்சியா? அடுத்து யார்? நகோமி சிஸ்டர் மேலே கண்ணை வச்சியா? பால்ராஜ் பிரதர் மேலே கண்ணை வச்சியா? கேட்பான். அப்போ ஆயுதம் ஒரு பக்கம் என்ன பண்ணும்? வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? பாபிலோனியர்களுக்கு கீழே இருந்தாலும் நான் உங்களை உயர்த்துவேன், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாக்கப்படட்டும், தடை செய்யாது, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களிலே குடியேற்றி போறல. சொல்லுங்கப்பா, எப்போ வருது? மலடியா இருக்கும்போது வருது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கர்த்தருடைய வார்த்தை வரும்னு சொல்லி. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ மலடியாவே இருக்க போறதில்லை, நான் உன்னை உயர்த்த போகிறேன், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 6ஆம் வசனம் பாருங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராமல் போயிடுச்சோ, எந்த ஆசீர்வாதம் பாதியிலே தடையா இருக்கிறோ, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாரு? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இளம் வயது விதவை, அதுக்கு ஒப்பிடுகிறார். நல்லா வாழ வேண்டிய வயசு, ஆனால் என்ன ஆயிடுச்சு? விதவை ஆயிடுச்சு. நல்லா வாழ வேண்டிய வயசு. அப்படின்னா இஸ்ரவேல் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் எல்லாரும் போய் குடியேறி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எல்லாம் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் மாற்ற போறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்? நான் மாற்ற போகிறேன். உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் சொல்றார். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்ணாங்க? எல்லா ஆசீர்வாதத்தை எடுத்துட்டாங்க. சபை இடிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு சாலமோன் தேவாலயம் மறுபடியும் இன்னைக்கு கட்ட போகிறாங்க. இன்னைக்கு அந்த இடம் பிரச்சனையே உலகப்போர். உலகப்போருக்கு காரணமே என்ன? அந்த ஒரு கோயில் பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் ஒரு கோயில் பிரச்சனை வந்துச்சு பாருங்க இப்போ ரீசெண்டாக. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பில்லரு, ஒரே ஒரு பில்லரு, அந்த பில்லரை வச்சு சண்டை கிளம்புச்சு. அதே போல அந்த ஒரே ஒரு கோயில் பாபிலோனியர்களுடைய காலத்தில் மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, எழும்பி கட்டுவோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாரும் நலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, ஆனால் என்னுடைய தேவாலயம் இப்படி பழுதடைந்து கிடக்கிறது, இப்போ உடைந்து கிடக்கிறது. எதை சொல்றாரு? இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இடிக்கப்பட்ட ஆலயத்தை தான் சொல்றாரு. திரும்பி எல்லாரும் கட்டி எழுப்புங்கன்னு சொல்றாரு. அதை தான் மறுபடியும் இங்கே பாருங்க, இமை பொழுது நான் ஒருவேளை கைவிட்டிருந்தாலும் அப்படியே போறதில்லை. இன்னும் நான் உங்களை கண்ணின் மணியை போல இன்னும் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாம் விலகி ஓடினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்னும் நம்மை மறக்காமல் அனுதினமும் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். என் மகனே, என் மகளே அப்படின்னு சொல்லி நமக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பக்கம் பிசாசு செய்கிற காரியம்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பான். இயற்றப்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கும். 12 மாநிலங்களில் மத மாற்றம் தடை சட்டம் இருக்குது. யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? 12 மாநிலங்களில் மொத்தம் 30ங்களா? 30 31? மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது இந்தியாவில்? 32? 28 பிரித்து இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. 30 நினைக்கிறேன். 32. 28 பழசு. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் 28. 32 நினைக்கிறேன். அதில் 12 மாநிலங்களில் மத மாற்றம் தடை சட்டம் இருக்கிறது, செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் யார் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவங்க தான், மற்ற மதம் கிடையாது. வெறும் கிறிஸ்தவங்க தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்தவங்க தான் டார்கெட்டு. என்ன ஆகும் பாஸ்டர்? இன்னும் சத்துரு என்ன பண்ணுவான்? எங்கெல்லாம் சட்டத்தை இயற்ற வேண்டுமோ அங்கெல்லாம் இயற்றி கொண்டே தான் இருப்பான். ஆனால் சுவிசேஷத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. வேத புஸ்தகத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஜெபம் பண்ணுறதை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. நீங்கள் சபைக்கு வருவதை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுத்தப்படுகிற எல்லா சாத்தானின் திட்டங்களும் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடைத்து எறிவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி, இவன் கிறிஸ்டின்னு, நம்ம பக்கம் நிற்க மாட்டான், இவனை ஏதாவது என்ன பண்ணணும்? நம்ம வழிக்கு வர வைக்கணும். அதாவது என்ன பண்ணுவாங்க? ஆயுதங்களை உருவாக்குவாங்க, உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க? வீசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஷீல்டு. தேவனாகிய கர்த்தர் என்ன வச்சுருக்காரு உங்களுக்கு? புல்லட் ப்ரூஃப். பார்த்துக்கிறீங்களா? புல்லட் ப்ரூஃபு ஷீல்டு, கேடயம். அதை கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிறோம்? உங்கள் மார்பகத்தில் வச்சிருக்கிறார். எபேசியரில் வாசம் பார்த்தீங்களா? மார்க்கவசம். இங்கே எல்லாருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் எத்தனை ஆயுதத்தை எடுத்து வீசினாலும் பக்கத்தில் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 17ஆம் வசனத்துக்கு போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும்
நீ குற்றப்படுத்துவாய். அடுத்து பேசுகிறவன்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பான், வள 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 வளன்ட்டு. யாரை பற்றி பேசுவான்? என்னை பற்றியா? உங்களை பற்றி, என்னை பற்றி, எல்லாரும் பற்றி, விசுவாசிகளை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு விரோதமாக பேச முடியுமோ பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவராய் நியாயம் விசாரிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன பண்ணுவாய்? குற்றப்படுத்துவாய். யாரெல்லாம் விரோதமாய் பேசுகிறார்களோ அந்த நாவுகளெல்லாம் கர்த்தர் அடைப்பார். அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரனுக்கும் சகோதரிக்கு விரோதமாய் எந்த நாவு பேசுகிறதோ அந்த நாவு ஒன்றுமில்லாமல் போயிடும். வர ஆண்டில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேசுகிறவன் எவ்வளோ வேணாலும் பேசிட்டோம், அதை பற்றி கவலையே இல்லை. எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவன் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தான். எல்லாரும் பேசுகிறாங்கங்கிறதுக்காக அவன் ஜெபம் பண்ணுறத நிப்பாட்டில். நம்மளால் என்ன பண்ணுறான்? கேரல் சர்வீஸுக்கு போனால், பாஸ்டர் மைக்கு கொஞ்சம், என்னையா பிரச்சனை? மியூசிக்கு கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் மியூசிக் வேணாமா? இல்லை பக்கத்துலலாம் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க. என்ன இப்போ பக்கத்தில் இருந்தால் என்ன? இப்போ அதுவே 10 வீடு தாண்டி ஒருத்தன் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு அவன் தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறான் ராத்திரி ஃபுல்லாக. எவனாவது கேட்குறானா? ஒருத்தன் கேட்கறது இல்லை. என் பையன் கேட்குறான், இவன் என்ன ஐயப்பன்ட்டு இருக்கிறான்ட்டு. ராத்திரி ஃபுல்லாக காத்திட்டு இருக்கிறானுங்க, நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்ட்டு. அவங்கள யாரும் கேட்கறது இல்லை. நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி பாடுறதுக்கு போனால் நம்மளே சொல்கிறான், மியூசிக் போடாதீங்க, கை தட்டாதீங்க, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பாடுங்க. அவ்வளவு ரொம்ப மக்கள் மேலே கன்சர்ன் இவருக்கு, சுற்றி இருக்கிறவங்க மேலே. அதனால் என்ன நடக்க போகுது? எல்லோரும் என்ன பேசாமல் விட்டுற போகிறாங்களா? இல்லை, எல்லோரும் பேச தான் போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டியோ, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னேன்னு சொல்லி பாட்டை பாடி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எவன் என்ன பேசுகிறாங்கிறத பற்றி கவலையே படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஜாதி இந்த ஜாதி கிறிஸ்தவங்கெல்லாம் இப்படி அப்படி, அங்கே போய் சேர்ந்துட்டியா? கேட்குறவங்களாம் பேசிக்கிட்டு தான் இருப்பான். இந்த நாவுகள் எல்லாம் பிசாசு உங்கள் மேலே ஏற்படுத்துகிற ஆயுதம், நாவினால் வருகிற ஆயுதம், வேர்ட்ஸு. நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்போ அவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றுறாங்களா? உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது யார் காப்பாற்றுறான்? இயேசு கிறிஸ்து தான் காப்பாற்றினார். ஆனால் இப்போது என் சொந்தக்காரன் என்ன நினைப்பான்? சர்ச்சுக்கு போனால் ஜபம் பண்ணுறதை பார்த்தா அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்? சுற்றி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களெல்லாம் என்னை கிண்டல் அடிப்பாங்க. பாஸ்டர் என்ன கிண்டல் அடிப்பாங்க? ஸ்பிரிச்சுவல் பாயின்னு சொல்லுவாங்க. என் மனைவி வேலை செய்யும்போது என் மனைவிக்கு ஒரு பேர் என்னன்னு பார்த்தா சிஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்களாம். அப்புறம் என்ன சொல்லுவாங்களாம்? சிஸ்டர் ப்ளீஸ் ப்ரே. எது வந்தாலும் சரியாம், என்ன நடந்தாலும் சரியாம், முதல்ல என்ன பண்ணுறது? கூப்பிட்டு சிஸ்டர் ப்ளீஸ் ப்ரே. இது ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கதை தான். இப்போது பார்க்கும்போது என்னங்க, ஐயோ பாஸ்டரே கல்யாணம் பண்ணிட்டியா, சூப்பரு. அப்போவே நாங்கள் நினச்சோம் கடைசியில் என்ன பண்ணுவேன், இங்கே தான் போய் எண்ட் ஆகும்ன்ட்டு. இப்படியே ஆயிடுச்சா? பெருமை தான் எனக்கு. அதே போல் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்களாம். சிஸ்டர்ன்ட்டு, பிரதர்ன்ட்டு. நீங்கள் தான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஹோலி, நீங்கள் தான் யார்? ஹோலி ஆஃப் ஹோலி, நீங்கள் தான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சுற்றி இருக்கிறவங்களாம் இல்லை, அவர் டீ காப்பியெல்லாம் குடிக்க மாட்டார், அவர் அது சாப்பிட மாட்டார், இது சாப்பிட மாட்டார், ஏன்னா அவர் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறவங்க கிண்டல் அடிச்சுட்டு தான் இருப்பான்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அந்த இடத்துல நீதி உள்ளவனாய் நான் உன்னை நிலைத்து நிறுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீதியை உங்கள் மூலமாக தான் என்ன பண்றாரு? விளங்க பண்ணுகிறார். எந்தெந்த வாய்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதோ அந்த வாய்களின் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க விழணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீங்க விழணும்னே பேசிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு. இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின தீர்மானம். அல்லேலூயா. அநேக திட்டங்கள், அநேக சதி, அநேக விதமான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இயற்றப்படும். எங்க வலை வச்சிருக்கிறானே தெரியாது. இந்த பக்கம் போனா அங்க ஒரு வலை, நேரா போனா ஒரு பாட்டு ஒன்று பாடணும் பார்த்தீங்களா? இடது பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே, வலது பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே, முன்பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே, பின்பக்கத்தில் எல்லா பக்கமும் சாத்தான் தான். எப்படி? எங்கேயுமே நிம்மதி கிடையாது. எல்லா பக்கமும் யாரு? என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அப்பேற்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவனும் சாத்தாதான், பின்னாடி இருக்கிறவனும் சாத்தாதான், வலது பக்கத்தில் இருக்கிறவனும் சாத்தாதான், இடது பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்தை பார்த்துடாதீங்க. சோதரம். நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, இங்கெல்லாம் யாரும் சாத்தா இல்லை அப்படிங்கிற நினச்சிடாதீங்க. எல்லா பக்கமும் பிசாசு இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, எல்லா பக்கத்திலும் சாத்தான் வீழ்வான், இயேசு ஜெயிப்பார். அல்லேலூயா. சாத்தான் வீழ்ச்சி அடைவான், இயேசு ஜெயிப்பார். தமிழ்நாட்டுக்கு மேலேயும் சாத்தான், இங்கேயும் சாத்தான், அங்கேயும் சாத்தான், கீழேயும் சாத்தான். எல்லா பக்கமும் சாத்தான் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தமிழ்நாடு இந்தியாவிலே நான் தெரிந்தெடுத்த மாநிலம், என்னுடைய மாநிலம். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் தோமா வந்து நமக்காக ரத்தம் சிந்தினாரோ, இயேசு கிறிஸ்துடைய சீஷன், இயேசு கிறிஸ்துடைய சீஷன் கடைசியில் கல்லால் கொலை செய்யப்பட்டு அடிபட்டு மரித்த இடத்துல கர்த்தருடைய நீதி இன்றைக்கு வரைக்கும் விளங்கி கொண்டு இருக்கிறது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை சதி பண்ணாலும், எத்தனை திட்டம் போட்டாலும், எத்தனை வாக்காளர்களை நீக்கினாலும் சரி, மோடி அமித்ஷா வந்து கோயம்புத்தூர்லேயும் ஈரோட்லேயும் படுத்து உருண்டாலும் சரி, ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தை ஒருவராலும் மாற்றி எழுத முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் எதை தீர்மானிக்கிறேனோ நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். அவன் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். விசுவாசிங்க பயந்துடக்கூடாது. பாஸ்டர் சட்டம் போடுறாங்க, பாஸ்டர் செக்கிங் வராங்க, பாஸ்டர் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் இந்துன்னு பேர் வச்சுக்கிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடிலாம் செக் பண்ணிட்டாங்களா? போலி வாக்காளர்லாம் தூக்கிட்டாங்களா? அடுத்தது ஜாதி சான்றிதழ் பார்க்க போகிறான். எத்தனை பேர் இன்னும் இந்து, அப்புறம் பக்கத்தில் ஜாதி வச்சுருக்கிறீங்க, ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறது, சபைக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, அரசாங்க வேலையும் வாங்கிக்கிறது, சம்பளமும் வாங்கிக்கிறது, பென்ஷனையும் வாங்கிக்கிறது, வாங்கிட்டு வந்து சாட்சியார் சொல்கிறது 10,000 ரூபா இன்க்ரிமெண்ட் போட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். செக் பண்ணி பார்ப்பான், இன்க்ரிமெண்ட் போடுறீங்களா உங்களுக்கு? முதல்ல பாரு அந்த ஆள் யார், கன்வெர்டட் கிறிஸ்டியனா இல்லை ஸ்டில் இந்துவா? கன்வெர்டடாக தூக்கு பென்ஷனை முதல்ல. எதுக்கு இவனுக்கு பென்ஷனு? நாளைக்கு நடக்கும், உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நடக்கும். எழுதப்பட்டிருக்கிற சதி திட்டங்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேணால் ஜாலியாக எவன் வர போகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஒரே நிமிஷத்தில் உங்கள் பயோடேட்டாவில் எடுக்க போகிறான். நான் ஃபாரின் போயிட்டு வந்து இறங்குறேன், என்னுடைய ஃபுல் பயோடேட்டா ஹிஸ்ட்ரி அவன் வச்சுருக்கிறான் இமிக்ரேஷனில். என் மனைவியை பார்த்து கேட்குறான், ஆர் யூ ஆல்சோ டூயிங் மிஷன் இன் மிஷன் சென்டர் அப்படின்னு கேட்குறான். எப்படி? நீங்களும் அந்த மிஷன் சென்டரில்
இந்த வருஷம் கேலண்டர் பார்த்தீங்களா? மிஷன் சென்டர் சபைன்னு பெருசாக அடிச்சிருக்கிறேன். அல்லையில சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் அடிக்க சொன்னார். ஒளிவும் இல்லை மறைவும் இல்லை, என்ன செஞ்சிருவான்னு பார்த்துடுறேன். என்னுடைய மிஷன் சென்டர் வந்து டெல்லி வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஃபாரினர் அவன் தான், வருஷம் ஃபாரினர் வராங்க இங்கே. இப்போ இந்த மிஷன் சென்டரில் என்ன முன்னாடிக்க முடியுங்க? முதல்ல என் மனைவி ஒரு ஃபாரினரு, அப்புறம் ஒரு மொட்டையாக ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். ஒரு வருஷம் விட்டானுங்க, இன்னொரு வருஷம் பிடிச்சிட்டானுங்க. இன்னொருத்தர் தாத்தா ஒருத்தர் வந்தார். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கிறான். யார் யார் இந்த இடத்துக்கு வராங்க, இங்கே என்ன நடக்குது. கூகுள் மேப்பில் அடித்தா கூகுள் மேப்பில் அப்படியே காட்டுது நம்ம சர்ச்சு. இப்போ அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரோடு காட்டுது, இந்த இது காட்டுது, வெளியே வச்சுருக்கிற வசனம் காட்டுது, எல்லாமே காட்டுது. ஏர்போர்ட்டில் உட்காந்து அவன் சர்ச்சு பேர் அடித்தானே போதும் எல்லாமே வந்துடுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் இனிமேல் பொய் சொல்ல முடியாது. நீ யாருன்னு கேட்டால் நான் பாஸ்டர்ன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன பண்ணுற? ஊழியம் தான் பண்ணுறேன். என்ன ஊழியம் பண்ணுற? மக்களை மாற்றுறேன். எங்கேருந்து எதுக்கு மாற்றுற? இந்துலேருந்து கிறிஸ்தவனாக மாற்றுறேன். கொண்டே ஜெயிலில் போட போகிறான் என்னைய. நாங்கள் எங்கேயா மாற்றுறோம்? ஏசு கிறிஸ்து மாற்றுறாரு. அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறவனை பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். யாருக்காவது அவங்களுக்கு பணம் கொடுத்தனா? நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுக்குறீங்க. சோத்திரம். இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லமா இருக்கும். வர வருஷத்தில் 2026 தசமபாகம் கொடுக்காதவங்கெல்லாம் கொஞ்சம் கருணை காட்டி என்ன பண்ணுங்க, அந்த கவரில் பேரை எழுத ஆரம்பிங்க. அல்லையிலே சொல்லுங்கப்பா. அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் கவரில் பேர் எழுதிங்கன்னா நான் ஏர்போர்ட்டில் போய் காட்டுவேன். பாருடா, இவங்க தான் எனக்கு கொடுக்குறாங்க, நான் ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கொடுக்குற நிலைமையில் நாங்கள் இல்லை. வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நட. இதுதான் அப்போஸ்தலருடைய காலம். அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் வெள்ளியை எதிர்பார்த்து வரல, பொண்ணை எதிர்பார்த்து வரல. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சபைக்கு வராங்க. நாளைக்கு இன்டர்வியூ எடுப்பான் உங்களை. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், பிசாசு நமக்கு விரோதமாய் எய்ய போகிற ஆயுதம் என்பது அது கொடுமையான ஆயுதமாக இருக்க போகிறது. ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தயாராக வேண்டும். தயார் ஆகலைன்னு சொன்னால் உங்களை விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஓட முடியாது. நீங்கள் எங்கே வீக்காக இருக்கிறீங்கன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பணம்னு சொன்னால் இந்த விசுவாசி விழுந்துருவார், பதவின்னு சொன்னால் இவர் விழுந்துருவார், இவர் மண்ணாசை பிடிச்சவர். ஒரு 4 ஃப்ளாட்டு வருதுன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிடுவார்? இயேசுவும் வேண்டாம் விசுவாசமும் வேண்டாம்னு என்ன பண்ணிடுவார்? எஸ்சி எஸ்டிக்கு வருது பாருங்க, வீடு தராங்கன்ட்டு கவர்மெண்ட்டு கேட்பான், நீ கிறிஸ்தவனா? ஐயோயோ, இயேசு கிறிஸ்துவு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, ஏன்னா அப்போ தான் எனக்கு வீடு கொடுப்பாங்க. இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், எனக்கு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, பரவாயில்ல. வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் நித்தியத்தில் கர்த்தர் எனக்கு வீடு வச்சிருக்கிறாரு. எந்த விசுவாசியாக சொல்லுவாங்களா? சொல்லி தான் ஆகணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கவர்மெண்ட் ஜாப் வரலினாலும் பரவாயில்ல, பிரைவேட் ஜாபிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் தேவைகளெல்லாம் சந்தித்து என்னை மீத எடுத்து அநேகரை போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைப்பாய். நீங்களே வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாபு. பொய் சொல்லி நான் ஜாப் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த விசுவாசிகளால் சொல்ல முடியுமா? சொல்லி தான் ஆகணும் இனி வருகிற காலத்தில். அல்லையில சொல்லுங்க. ஒருத்தர் ஊழியமாகவே பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஊழியம் தெரியுமா? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கெசட்டில் பேர் மாற்றிட்டு இருக்கிறார். நியூஸ் பேப்பரில் போட்டு அது ரெக்கார்ட் ஆகி இவர் கிறிஸ்துவர் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு உங்களுக்கு வரும். அதை நான் செய்ய சொன்னேன்னா பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. ஐயோ பாஸ்டர் வேணாம் பாஸ்டர்,
அதான் மறைஞ்சு தெரிஞ்சு வரும். ஆனால் வெளிப்படையாக உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். கல்யாணம் பண்ணும்போது வெளிப்படையாக நம்முடைய விசுவாசத்தை காமிக்கணும். மறைச்சு ஒழிச்சலாம் இனிமேல் பண்ண முடியாது. அது உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும். வேலை தேடும்போது கண்டிப்பாக முதலாவது கேட்க போகிற ஒரே கேள்வி, நீ படிச்சிருக்கிறியா, உனக்கு டேலண்ட் இருக்குதா, அதெல்லாம் கேட்க போகிறதில்ல. முதலாவது கேட்க போகிற கேள்வி, உன்னுடைய ரிலீஜன் என்ன, உன்னுடைய மதம் என்ன. இன்றைக்கு தேசம் முழுவதிலும் அதிகமாய் பேசப்படுகிற ஒரே காரியம் என்னன்னு சொன்னால் மதம் மதம் மதம். கர்த்தர் ஏன் அந்த நிலைமைக்கு நம்முடைய தேசத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறார்? ஏன்னா தூக்கிட்டு இருக்கிற விசுவாசி தான் இப்போ தான் தட்டி எழுமணும். பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டுங்க பார்ப்போம், தூங்குறாங்களா யாராவது? இல்லை. அல்லேலூயா. எதுக்கு நம்மளுடைய தேசத்தை கர்த்தர் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாருன்னு சொன்னால், பாபிலோனியர்கள் கீழே தான் கர்த்தருடைய வசனம் இஸ்ரவேலர்களுக்கு வந்தது. அதே போல் இன்றைக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது, வெறும் ரூலிங் பார்ட்டி தான். இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசியே எழும்பி போராடு. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும். டிரான்ஸ்ஃபராக போட்டு அடிப்பான். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர் உள்ள ஜாபில் யாராவது இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். மாற்றி மாற்றி அடிப்பான் அவங்கள. ஆனால் எருமி நின்று போராடுங்க, விசுவாசத்தில் போராடுங்க, ஜபத்தில் போராடுங்க. அங்கே போய் சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது, போராட்டம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. பேங்குக்கு போனால் அங்கேயும் போராட்டம், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போனால் அங்கேயும் போராட்டம், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீசல் செட்டில் அங்கேயும் போராட்டம், எங்கே போனாலும் போராட்டம். முந்தையெல்லாம் லேபர் சட்டத்தில் ஒருத்தன் போராடினான்னா உடனே பயந்து வந்து என்ன பண்ணுவாங்க, போராடுறாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க வந்து இந்த லேபர் லாஸ்லாம் ரொம்ப சிவியராக இருந்துச்சு, எல்லாம் வேலைக்கு வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது அவங்கள மேக்கப் பண்ணுங்கிறதுக்காக இறங்கி வருவாங்க கவர்மெண்ட்டு. இன்றைக்கி எத்தனை பேர் போராடி செத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு கவலையே இல்லை. டிரைவரெல்லாம் போடுறானா, எல்லாரையும் தூக்கிட்டு அப்படியே ஆக்டிங் டிரைவரை போடுறாங்கிறான். பேங்க்கில் இருக்கிறவங்களாம் போராடிட்டு இருக்கிறானா, 4 நாள் தூக்கம் அவனை. எத்தனை பேர் வேலையில்லாமல் இருக்கிறான், கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணு, 3 நாளில் போராட்டம்லாம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மக்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. அப்போ இது என்ன, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையில் இனி வருகிற நாட்கள் கொடுமையான நாட்களாக இருக்க போகிறது. இனி வருகிற நாட்கள் உங்கள் விசுவாசத்துக்கு போராட்டத்தை ஏற்படுத்துகிற நாட்களாக இருக்க போகிறது. முக்கியமாக 2026 கர்த்தர் சொல்லுகிற காரியம், அனுதினமும் உன் விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அனுதினமும் விசுவாசம் சோதிக்கப்படும், பல விதத்தில் சோதிக்கப்படும். வேலை செய்கிற இடத்துல சோதிக்கப்படும், படிக்கிற இடத்துல சோதிக்கப்படும், உங்கள் சரீரத்தில் சோதிக்கப்படும். இப்படி எல்லாம் சோதிக்கப்படும் போது கர்த்தர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன, விசுவாசத்தில் உறுதியாயிரு. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விதமான கவசங்களையும் என்ன பண்ணு, அணிந்து கொள். நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் என்னும் பட்டயம் நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலை சீரா நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்பக கவசம் நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆவிக்குரிய யுத்தத்தில் போராடுகிற போர் வீரர்களாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2026 கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார் உங்க எல்லாரையும்? படுத்து தூங்குற விசுவாசியா இல்லை, சோல்ஜர். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரையும் எப்படி இருக்கணும்? போராடுகிற போர் வீரர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 46 1-3 வரைக்கும் வாசிங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான
துணையுமாய் இருக்கிறார் கர்த்தர். ஆகையால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சுனாமி வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிலநடுக்கம் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எது வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கூப்பிட்டு வேலை போச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை போஷிப்பார். உங்களோட நாங்கள் பிஸ்னஸ் பண்ண மாட்டோம், ஸ்தோத்திரம், பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வர வருஷத்தில் யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. யாரையும் என்ன பண்ண வேண்டியதில்லை, எந்த சொந்தக்காரங்களையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்ன கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு துணையா இருப்பேன். நான் உனக்கு என்னவா இருப்பேன், துணையா இருப்பேன். ஆபத்து காலத்தில் நானே உனக்கு துணையா இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆபத்து இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு துணையா இருப்பேன். அடுத்து 5-7 வரைக்கும் வாசிங்க. 46 5-7. ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ராஜ்யங்கள் தத்தளித்தது, எல்லா கவர்மெண்ட்டும் கொலாப்ஸ் ஆகும், எந்த ஆட்சியுமே நிலைத்திருக்காது. பங்களாதேஷை பாருங்க, நேபாளை பாருங்க, ஸ்ரீலங்காவை பாருங்க, பாகிஸ்தானை பாருங்க, ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி இருக்குதா? மால்தீவ்ஸை பாருங்க, எங்கேயாவது சொல்லிக்கிற மாதிரி இருக்குதா? ஒன்றுமே இல்லை. யாரும் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கூட தெரியாது, அப்படியே கிடக்குது. இதுதான் ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் சொல்லாரு, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். அந்த பக்கம் யுத்தம், இந்த பக்கம் யுத்தம், இந்த பக்கம் பொருளாதார சண்டை, இந்த பக்கம் பிரச்சனை, இந்தியாக்காரன் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். படுத்து லண்டனில் ஊர்வலம் போகிறாங்க எல்லோரும். யார்? இந்தியாக்காரன் யாருமே வரக்கூடாது இனிமேல். ஆஸ்திரேலியாவில் ஊர்வலம் போகிறான், இந்தியாக்காரன் வரக்கூடாது. நியூசிலாந்தில் ஊர்வலம் போனான். போன வாரத்தில் நியூசிலாந்தில் ஒரு சர்ச்சை ஆளுங்கள்லாம் போய் இந்த சீக்கிய ஆளுங்கள்லாம் நடந்து போயிருக்கிறானுங்க, தடுத்து நிப்பாட்டிட்டான். எல்லாரும் வெளியே போ, இந்திய கொடியை எரிக்கிறான். நியூசிலாந்தில் என்ன பண்ணாங்க, இந்திய கொடியை எரிக்கிறாங்க. பங்களாதேஷில் அடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்தியாக்காரனை துரத்துறான். இனிமேல் இந்தியாக்காரனே நாங்கள் பார்க்கக்கூடாது. நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லை. அங்கே போய் சிலையை வச்சுக்கிட்டு, அங்கே போய் மாலையை போட்டுக்கிட்டு, அங்கே போய் உட்காந்துட்டு இது அதிகம் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுவான், எல்லாம் வெளியே போனதான்னு சொல்லுவான். ஆனால் ஆக மொத்தத்தில் ஜாதிகள் ஜனங்கள் கொந்தளித்து தத்தளிக்கப்படுகிற காலத்தில் கர்த்தர் சொன்னார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ நம்ம போகும்போது நமக்கு எந்த சேதமும் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு. நம்ம சபையை பாதுகாக்கிறார், விசுவாசிகளை பாதுகாக்கிறார், விசுவாசிகளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறார்களோ, அவருடைய வழியில் யாரெல்லாம் நடக்கிறார்களோ, கர்த்தருடைய பிள்ளையாய் யார் ஜீவிக்கிறார்களோ, கர்த்தர் சொன்னார், நான் உங்களை பாதுகாப்பேன். எழுமி நிற்போம். ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இந்த ஆண்டு உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகளின் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகிறது.
இதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் தேசத்தை பாதுகாக்கிறார், தமிழ்நாட்டை பாதுகாக்கிறார். விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். அநேக ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எழுப்பப்பட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, அது உங்களை அணுகாது, அது உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் போராடுங்க. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து கவசங்களையும் அணிந்து கொள்ளுங்க. அதுதான் சாத்தானின் சதி திட்டங்களுக்கு விரோதமாக உங்களை பாதுகாக்கும். ஜெபத்தில் உறுதியாக இருங்க, வேத வாசிப்பில் உறுதியாக இருங்க. 2026 இன்னும் அதிகமாய் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுங்க. 2026 ஊழியம் செய்யுங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் சொல்லாரு, இன்னும் என்னுடைய பாதுகாப்பு உன்னை விட்டு விலகவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் போஷிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் நடத்துகிறேன். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் அப்பா. இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற நீர் உதவி செய்வீராக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்து வருகிறீர், தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவீர் அப்பா. எங்கள் சபையை பாதுகாப்பீர், குடும்பத்தை பாதுகாப்பீர், பிள்ளைகளை பாதுகாப்பீர், எல்லாரையும் பாதுகாப்பீர். இந்த ஆண்டு சாத்தான் எங்களை நெருங்குவதில்லை. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். 2026 எந்தெந்த காரியத்துக்காக செபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நடக்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்வீராகப்பா. வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சகல துதிகளை மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம்